மந்திரி அங்கிட்டு பாத்துருவோம் பாத்து வரேன். அப்படியே 50 ரூபா, அப்படியே 50 ரூபா. என்னடா மகாராஜா என்ன மந்திரியை காணும்? அவனை கூப்பிடுறாரு. எங்கன்னு கேக்குறாரா? மகாராஜா அவன் உனக்கு மந்திரி வேலை செய்யணும்டா. சரி, மரியாதையா அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் வருவான்னு சொல்லு. ஓ பேரு? ஆமா. உன் பேரு என்ன? என் பேரு எட்டி உதடா. எட்டி உதடா. மகாராஜா மரியாதையா அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா வரங்கிறான். என்ன பேரு? அதே எட்டி உதடா. இந்த பேர் சொன்ன வந்துருவானா? கரெக்ட். என்ன பேரு? அடே எட்டு வாடா. அடே எட்டு வாடா. என்ன பண்ணுவ சாய்தா? எட்டு வாடா இருந்தாரு கூப்பிடுறோம். யாரும் வச்சிட்டு போறான்டா, நீங்க என்னன்னு தெரியல. வலிகாதப்பா. டேய் நான் யார தக்கறே? எட்டு வாடா கால் சொல்லுங்கடா. அந்த ஆளு எட்டு வயசுல கமலாட்டி. நான் பேரை மாத்தி விட்டேன். இப்போ என்ன? காரி துப்புடா. காரி துப்புடா. மகாராஜா என்ன என்ன வந்துட்ட? என்ன பேரு? அஜே காரி துப்புடா. இந்த பேர் சொன்ன வந்துருவானா? எப்படி கூப்பிட பாருங்க. இந்த பேர் சொன்ன வந்துருவானா? அடே காரி துப்புடா. காரி துப்புடா. வாயில தண்ணி ஊத்தி பல்லு வேலைக்கு காரி துப்புறாதோ. என்னடா மக்களுக்கு சாபால் போடி. அட கமேஜே என்னடா? ஓ பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன அண்ணா முதல்ல கால் துப்புறேன். டேய் பல்லு வேலைக்கு உனக்கு வேணா எனக்கு வேணாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். என் பேர் காலம். காலாண்டா படம் பார்க்கல? அதேதான். எப்படி கூப்பிடணும்னா பாடா எக்காலம் எக்காலம் எக்காலம். தம்பி உன்னால எப்படி ஈர்க்க முடியுமோ அப்படி ராகத்தை கொஞ்சம் ஈர்த்துக்க. கையில தாமுதா என்ன சொல்லு மகாராஜா? இப்ப மாத்தி விட்ட மகாராஜா. என்ன பேரு? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்ன? பாடா கேக்காரா. மகாராஜா சொல்லு. மகாராஜா சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லு. பாடா கேக்காரா கேக்காரா கேக்காரா. எல்லாம் பௌத்த முக்கி சூட்ட சுருக்கி அப்படி கூப்பிடல. சொல்லி முடிச்ச மாதிரி சொல்லுங்களா ஐயா.
கோவத்தை கிளப்பாதீங்க. இப்ப நான் குரு, நீ சித்தியா. இப்ப காலையில நீ எனக்கு குருவா இருந்தியா, எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தியா, பாட்டு வரல அடிச்சே இல்லையா? அப்புறம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இப்ப நான் குரு, நீ சிசிய. நான் சொல்லி முடிச்ச மாதிரி சொல்லுங்க. காய் வாட்டம் தான் கையோ சவுடியார் பக்கமா போயிடலாம். சவுடியார் சொல்றான் புரிஞ்சு போச்சு. கழுத்து பிச்சுதான். ஒரு குரு ஐயோ பாரும் சரிதான். சொல்லி முடிச்சு வர சொல்லுங்க மகாராஜா. சரி சொல்றான், கன்றால் இருக்க சொல்றான். மந்திரி ஏன் சொல்லுங்க மந்திரி, இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. நான் 3 டைம் சொல்லி முடிச்ச மாதிரி சொல்றேன். தாக்கா இருக்கும் 3 வாட்டி சொல்லணும். அதுக்கு அதுக்கு தாக்கா இருக்காங்க. ஏன் தாக்கா, ஏன் தாக்கா எடுத்து விட்டா உனக்கு என்ன ஒண்ணு இல்ல. நானு பிறகு இப்படியா செய்தி இப்ப கூப்பிடுற மாதிரி என் காலம் என் காலம். அடிச்ச நீதான் கெட்டியார் அடிச்சா கண்டுபிடி. அவன் தான் ஐயோ விட்டுனே விட்டுனே கத்துனான். வேணுமே ஐயோ விடுறான், ஐயோ விடுறாங்க. என்ன முக்கியமான இடத்துல புடிச்சு கசை குட்டாண்டா. அவனும் தான் சொல்றான், நீ தான் நின்றுட்டு கேக்குற. ஒத்த புடுக்கா அடிச்சு கள்ளக்குறிச்சியில 20-30 வருஷத்துக்கு முந்தி கொண்டு பாய்ச்ச போய் கிளம்பிய பொண்டா பாக்கிட்டு 2 லட்சம் கண்ணாங்க பசங்களா. யாரா தேவையா சரி அவன் John, hey! அப்படி இருக்க சந்திரா குல பரம்பரையில பிறந்தவன் பெயரோ அப்படி இருக்க என்ன காரணம்?
டேய் நான்கு ஒரு 5 பேர் 5 பேர் பெரிய பாத்தலைக்கு ஒரு 100 பேர் 100 பேர் அது எங்களுக்கு ஆமா ஏற்பட்டு குடிக்கிற குளத்திலே கூடு நட்டு வைத்தான் நடக்கிற தடத்திலே நட்டு வைத்தான் படுக்கிற பாயிலே பாம்புகளை விட்டான் டேய் ஓ இப்படி இந்த பாரு நான் அப்படி படுத்திருக்கேன் கொண்டாந்து விடுகிறாள் பாம்புகளை பாம்பை விடுறோம் அந்த பாம்பு என்ன பண்ணுது மேல கொத்தும் பட்டீர் எப்படி கொத்துது நான் அப்படி படுத்திருக்கேன் கொண்டாந்து விடுகிறாள் பாம்புகளை அந்த பாம்பு பட்டீர் அப்படி கொத்துது அப்படி கொத்தின உடனே எனக்கு விஷமானதுதான் ஏறுதே தவிர என் உயிரானதும் போகவில்லை டேய், நான் என்ன நினைக்கிறேன் என்னடா இங்க கொசு தொல்லை தாங்க முடியவில்லை இந்த பாம்பு கடிக்கிறது அப்படி அண்டி பிறண்டிக்கு தாங்க உடம்பு எங்க வரக்கூடாது அப்படி 2 பிறண்டு படுக்கிறேன் ஆமா மறுபடியும் தாண்ட மோசம் பட்டீர் திருப்பி கடிக்குது அப்படி கொத்தின உடனே மறுபடியும் கொசு தொல்லை தாங்க முடியவில்லை வர்றா அப்படி ஒன்று 3 பேர் திருப்பி படுக்கிறேன் அவன் விட்ட பாம்புகள் எல்லாம் பாம்பு என்ன ஏய், அந்த பாம்பெல்லாம் ஓ லாரி டயர்ல கரும்பு மாட்டினா எப்படி ஆகும் அப்படியே தாடையா போடும் ஏய், அப்படி போன உடனே இங்க பார், இருக்கட்டும் மறுபடி என்ன செஞ்சான் என்ன செய்யறான் விஷமான சாப்பாடு சாப்பிட்டு ஏய், 5 பேருக்கு விஷமான சாப்பாடு வருது சாப்பாடு வருது அங்க என்ன தீபம் எரிந்தது மணிரத்ன தீபம் அந்த மணி ரத்தன தீபம் அமிர்தம் ஓ அணைஞ்சு போச்சு 5 பேருக்கு வந்த சாப்பாட்டை நான் ஒன்றாக கூட்டி அவளை ஒன்றா கூட்டி ரசத்து பெசஞ்சு எப்படி 3 உருண்டையாக பிடித்து ஐயா லப்பிக்கு போட்டிருக்காரு அப்படி சாப்பிட்ட உடனே எனக்கு மலை போல் கீழே சாய்ந்து மலை போல் சாய்ந்தார் மழை போல சாஞ்சிங்க எங்க இருந்து வர மழை போல சாஞ்சினாரோ அது எப்படி பார்க்கலாம் வந்தா மட்டார் அடிக்கிறா ஒன்னே முக்காப்பா என்னது கோயில்ல மணி அடிக்கும் போது அடிக்கிறேன் நீ கொண்டுட்டு விடுவாங்க சாமி டேய் நீ உனக்கு அதுலதான் கண்ட மாட்டேங்குது போ ஏய் போடா அப்படி இருந்த உடனே ஏது விஷமான சாப்பாடு சாப்பிட்டு பீமனை இறந்து விட்டான் அப்படி என்று கட்டுக்கொடிகள் இப்படி வந்து கட்டுக்கொடிகளை கட்டி கொண்டு போய் எங்க போடுகிறான் மடுவிலே கொண்டு போய் போடுறான் நான் எங்க போகிறேன் நாகலோகத்துல போய் வீராடு ஆமா அங்க இருக்கிறதா பூரா பாம்பு அங்கேயும் பாம்பு அந்த பாம்பு படீர் படிர்னு குத்துது எனக்கு விஷம் தான் ஏறுதல் தவிர என் உயிரானது போகவில்லை எப்படி போகும் அந்த பாம்பெல்லாம் ஒன்றாக கூடி ஐயா நாகராஜரே ஒரு நர மனிதன் வந்து விழுந்தான் அவனை கொச்சு பார்த்துவோம் விஷம் தான் ஏறுதல் தவிர சாவலியே அப்படி எடுத்து சொன்ன உடனே நாங்களே இனிமேல் அவனை கொத்த வேண்டாம் நம்ம அரண்மனை 64 கடை இருக்கு அது கொண்டு போய் குடு ஐயோ குடிக்கட்டும் சாப்பிட்டாங்க தண்ணிக்கு பதிலா விஷத்தை குடி சாப்பிட்டே அப்படி எடுத்து சொன்ன உடனே ஒவ்வொரு காயமாக வாங்கி குடிக்க என்ன பிராண்டு அப்படி வாங்கி குடித்த உடனே சிரிக்காதடா இது 3 ஒன்றாக கூடின உடனே ஐயோ சாமி இருந்த மார்வே இருந்த மார்வே பெருத்தத்ரேகம் உரண்ட பார்வை பாறை பைக்கல் செம்பு பயிறு டேய் மணி சும்மா ஜிம்முக்கு போயிருப்பாருடா படா தம்பி மகாராஜா எப்படி ஆளு வீரம் பத்தியா ஒரே டவுட்டுங்க என்ன அந்த காலத்துல வீம இந்த கலியுகத்துல நம்ம பேரை சொல்லு அந்த காலத்து வீம அப்பயோ உமால ஏறி வந்திருப்பானுங்க அந்த காலத்துல அப்படியா
போடா போடா அடிச்சா நான் சுருக்கணும் இங்கு சுருக்கணும் போடா போடா போறோம் வரணும் வயல்ல போற மகாராஜா. அவங்க அம்மா கலவரிக்கு பஸ் ஸ்டாண்ட் செவனு வாய பைய வச்சுக்கிட்டு இருக்குது. டேய் யார் நானா வேமா அவங்க அம்மா பார்த்தா நாகராஜா ஐயா நீ யார் இவ்வளவு விஷயமா சாப்பிட்டு இவ்வளவு பாம்பு கொத்தியும் நீ உயிரை இருக்க நீ யார் நீங்க யாருன்னு அப்படி கேக்குறாங்க. என்று கேட்கும்போது ஏன் ஐயா நாகராஜரே நாகராஜரே நான் சந்திரா குல பரம்பரையில பிரதான் பிறந்தவர் தர்மருக்கு நேர் என் பேர் தேவாசி. ஓ அட்ரஸ் சொல்ற. அப்படி என்று சொன்ன உடனே ஏழு ஐயா பீமா மகாராஜரே ஐயோ மேல கை வைக்காத. உன்னுடைய வீரத்தை நான் மெச்சினேன் வெச்சிரேன். உன்னுடைய வீரத்தை மெச்சி ஆமா. மகளாகிய நாகக்கண்ணி தருகிறேன் திருமணம் செய்து கொள்வோம் கல்யாணம் பண்ணிக்க. உன்னை கொல்ல பார்த்தவன் பொண்ணு தரங்கறான். அம்மா ஐயா நாகராஜரே உன் மகளாகிய நாகக்கண்ணி எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஒரு காலத்துல என் தம்பியாக அர்ஜுனன் அர்ஜுனன் இந்த வழியும் வருவான் அவனுக்கு குறுப்போ அப்படி என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு வாரம் நல்லா தட்டுப்புடலாம் விருந்து நடக்குது பாருங்க. நல்லா விருந்து நடக்குது சோறு. ஆமா சோறா தின்ற. ஒரு வாரம் முடிந்ததும் ஒரு வாரம் முடிந்ததும் ஐயா நான் சென்று வருகிறேன் அப்படி என்று விட பெற்று நான் வரும்போது அந்த காட்டுக்காரன் இருக்கிறான். காட்டுக்காரன் நிக்கிறாரு. ஐயா ஒரே ஒரு கவுடு கருத்து கொடு நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படி நீ கேட்டா அவன் என்ன கேக்குறான் என்ன சொல்றான்? போனா கொடுக்க முடியாதுன்றாமா. காடு ஓட்டுங்க தெரியுமா? தெரியுமா? வயல் ஓட்டுங்க தெரியுமா? தெரியுமா? நாட்டு ஓட்டுங்க தெரியுமா? தெரியுமா? பயிர் ஓட்டுங்க தெரியுமா? தெரியுமா? ஒருவரை போட்டுங்க தெரியுமா? தெரியுமாடா? அது மருந்து கஷ்டம் தெரியுமா? தெரியுமா? கலவரிச்சு ஆளுக்கு கூலி கொடுத்த காசு கூலி கொடுத்த கஷ்டம் தெரியுமா? தெரியுமா? அதுக்கே கொஞ்சம் வந்து கேள்வி கேட்கிறீங்க. உனக்கு சூடல்ல சொன்னல வெக்கல மணல்ல சோழ திங்கிறா பியா திங்கிறா உக்கால ஓய் அப்படின்னா காட்டுக்காரன் உங்களை கேட்டுருவோம் மகாராஜா. நீ வந்து பார்த்த இல்ல மகாராஜா கொடுக்க முடியாதுன்றா நீ சோறு தனியா பிரிச்சு என்னன்னா அந்த காட்டுக்காரன் போடா அவர் சொன்னா ஊன்னுட்டு போண்டா. இவன் நாயமா கேட்டா எந்த கவர் கட்டா இவன் கொடுக்க மாட்டான் அப்படியா? ஆமா. அந்த கால் கவனி கவர் கட்டியும் வளைச்சு பிடிச்சு ஒரே புடுங்க புடிங்கிருக்காருல்ல இப்ப எப்படி பெரிய புடுங்கியா இருப்பாரு பாத்துக்க. அப்ப நான் என்ன வந்து மயிர போடுறேன் அது அப்படியே ஒரே சமய கட்டு ஊட்டி அப்படியே உக்காந்து எங்க அக்காலத்துலயா? அதுதான் கக்கத்துல அப்படி கக்கத்துல வைத்துக் கொண்டு மீண்டும் நான் வரும் போன ஆமா ஆமா சுடுகாட்டுல வேவுது. என்னது சுப்ரீம் கோர்ட்ல சுடுகாட்டுல போன ஆமா ஆமா அந்த போன வேவர அனல்ல கொண்டு போய் இந்த காக்கவனிக்கு எவர்கிறதை காட்சி நீ ஏன்னா வெங்கல கம்பு சோளம் எல்லாம் அடுப்புல ரெண்டு கருத்து மூணு கருத்தா இருந்தா அடுப்புல காய்ச்சினா கொஞ்சம் இல்லாத வரும். இவர்தான் காக்கானிக்கு அவர் கருத்தாச்சு. ஓ அப்ப அதுக்கேத்த அனல் புடிங்கிட்டு வரவும் அங்க போனவும் வேகவும் சரியா இருந்து போச்சு. அனல் நேரா காட்டி அப்படி காட்டின உடனே அங்க இருக்கக்கூடிய மயான காட்டேரி உன்னை சாப்பிடுவேன் அப்படி என்று ஓடி வந்தான். அடியே பொட்டச்சேரிக்கு மயான காட்டேரி நீ வந்து என்னை கொள்வதா அப்படி என்று மயான காட்டாரி பஞ்சு பஞ்சா ஓடி போச்சு. அதான் மயானி காட்டாரியா ஏன்னா போகும்போது பசிக்கும் அதனால. அப்படி இல்லடா அந்த நாளையில பாடத்தில கீழே அந்த அம்மா காவலா இருந்தாங்க மயான ஒருத்தருக்கு. அப்படி காவலா இருக்கிற மயான ஒருத்தருக்கு தான் இவர் அழித்து கொண்டதாலதான் இப்ப யாருக்கும் தெரியும். அந்த அம்மாவுக்கு முதல்ல அங்க இலை போட்டு சாதம் காய்கறி பருப்பு நெய் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு அதுக்கு உறுப்பாடுதான் போய் குயில போட்டு படைக்கிறது குயிக்கிட்ட போட்டு. ஓஹோ முதல்ல அந்த அம்மா மயான காட்டியருக்கு தான் படைக்கிறது. அந்த அவங்களுக்கு அவசரம் தான் சோறு எடுத்துட்டு போறதே. அந்த அம்மாவே இந்த இவர் காலி பண்ணிட்டாரு. எங்க வீட்டுல அரிசி கலையிற தண்ணியே ஒரு நாளைக்கு 6 ஏக்கர் கரும்பு பாயுது. அப்ப மூத்திரம் விட்டா 3 ஏக்கர் பாயுமோ? அப்படி மயான காட்டாரி அடித்துக் கொண்டு விட்டு மீண்டும் நான் அஸ்திராபுரி வரும்போது எனக்கு எங்க அப்பாவுக்கும் கரும்புகாரி பண்றான் துரியோதனன். ஆமா யாரு கருமகாரியம் ஏன் கருமாதி சாப்பாட்டை நானே உட்கார்ந்து சாப்பிடுகிறேன்.
உன் கருமாதிக்கு நீ சோறு திம்ப உன் கருமாதிக்கு சோறு தின்னாதான் மாட்டேன். ஏடா மணி அரசு உன் கருமாதிக்கு நீ சோறு திம்ப நானே செத்து குயிக்க போறேன் நான் எப்படி சாப்பிடுறது ஆனா இவன் தின்றுக்காண்டா ஏய் அப்படி சாப்பிட்டவனே ஏய் சமையல் ரூமுக்கு பார்த்தா நான் போய் உட்கார்ந்தேன். பூரா நாட்டு அரசர்கள் இலைய போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. வரக்கூடிய சாப்பாட்டை பூரா நானே மறக்கிறேன். அப்படியே மறக்கிறேன். ஆமா யாரா நீ வந்து கிட்ட வந்தாலே நான் தான் ஒரே ஓட்டம் அரசு மணி கட்டி ஐவராஜ்யங்களை குடிமகன் செய்து மந்திரி அங்க புரோசனம் வச்சு சிவச்சை ஒரு ஜாம் போச்சு இரண்டாவது ஜாம் போச்சு ஆமா மூன்றாவது ஜாமிலே எங்களை கொல்ல வந்த புரோஷனன் எங்களை கொல்ல வந்த புரோஷனன் அந்த நித்தியராய் போறாயா சண்டாலா புரோசனா காப்பாடி அரிசிக்கு காதவாழ ஓன நாய் அந்த பிராமண பயிர் எங்களே கொல்ல வந்த என் பங்காளிக்கு எனக்கு தான் பகை உனக்கு எனக்கு பகை இல்ல அந்த நித்தியராய் பகிர்ந்து பிடித்தது எங்களை கொல்ல வந்த புரோஷனன் அதுல இறந்தான் சேர்த்துட்டான் அரக்கு மணி தப்பித்து இடுமாவனம் வந்தோம் இடுமாவனத்தை முதல் பலி அந்த இடுமனை கொண்டு மறித்தேன். இரண்டாவது பலி முன்னிட்டு மங்கலத்திலே பக்காசுரனை கொண்டு மறித்தாய். மூன்றாவது பலி சராசந்திரை கொண்டு மறித்தேன். நான்காவது பலி மணிமலனை கொண்டு மறித்தேன். ஐந்தாவது பலி 10,000 சிங்கவளவனத்தை கீச்சகன் அந்த கீச்சகனை கொண்டு மறித்தேன். ஆறாவது பலி என் பெரியப்பா பலி ஆகியோதன மகார் ராஜ்யவை 18ஆம் நாள் யுத்தத்தில் அவனுடைய தொட்டையை முறித்து அவனை கொண்டு மறித்தேன். என்னோட 7 பேர் சமபலம் மறுத்தவர்கள். சமபலம் மறுத்தவர் சரி சமபலம் ஒருவர் கையால மாறாங்களோ அவங்க கையால 6 பேர் மாலை கடவுது அப்படி என்று ஒரு நிபந்தனை. 18 18 பாரத யுத்தத்தை முடிச்சு அண்ணாவைய முடிச்சு பத்திரி பாஞ்சாலி கூந்தல முடித்து 32 தினமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதனால நானும் உல்லாசமாக இருக்க வேண்டும். நானும் உல்லாசமாக இருக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனைவியை கமலக்கனியை ஓகே. என்ன நானும் சொன்ன நீ அந்த மாதிரி சொல்ற? எதிர்மனை பாத்தீங்க கமலக்கண்ணிங்க என் மனைவி ஆகிய கமலக்கனியை இங்கிலீஷ்ல ஓகேங்க, தமிழ்ல நீ நினைக்கிற அது வேற. என் மனைவி சீக்கிரமாக சென்று கமலக்கனி கொண்டு வந்தா உல்லாசமாக இருக்க வேண்டும். சீக்கிரமா கமலக்கண்ணி தான் இருப்பார்.